வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்தையும் சேர்த்து முக்கியமான ஒரு 100 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடலாம். ஸோ முதல் கேள்வி, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் சவுங்க் ஆன் ஃபுட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சொசைட்டி? சவுங்க் ஆன் ஃபுட் எக்கனாமிக் சொசைட்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி அபிஜித் பானர்ஜி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் பிரெய்லி டே உலக பிரெய்லி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஜனவரி 4 ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஹூ ரிசீவ் த தந்தை பெரியார் அவார்ட் 2024? தந்தை பெரியார் விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, விடுதலை ராஜேந்திரன் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அடாப்ட் கிரீன் ஜிடிபி மாடல்? பசுமை ஜிடிபி மாதிரியை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் ஆப்ஷன் டி சத்தீஸ்கர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் இஸ் இந்தியா 69th ரயில்வே டிவிஷன்? இந்தியாவின் 69வது ரயில்வே கோட்டம் எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஜம்மு. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரிஸ் பிரசிடென்ட் இஸ் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் டே 2025? 2025 குடியரசு தினத்தின் சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டின் அதிபர் பங்கேற்றார் அப்படின்னா, இந்தோனேஷியானுடைய அதிபர் பிரபோவோ சுபியான்டோ அப்படிங்கிறவர். பிரபோவோ சுபியான்டோ அப்படிங்கிற இந்தோனேஷியாவுடைய அதிபர் தான் வந்து கலந்துகிட்டாரு. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி பிகேம் அ ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரீசென்ட்லி? சமீபத்தில் பிரிக்ஸ் அமைப்பில் முழுநேர உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னா, அதுக்கு சரியான விடை இந்தோனேஷியா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் அப்பாயிண்டட் as த 11th சேர்மன் ஆஃப் இஸ்ரோ? இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் பி வி நாராயணன் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, பிரவாசி பாரதிய திவாஸ் அல்லது என்ஆர்ஐ டே அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, தேசிய இளைஞர் தினம் நேஷனல் யூத் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஜனவரி 12. அடுத்த கேள்வி, ஹவு இந்தியா ஸ்கேல் மவுண்ட் G20 இஸ் த புக் ரிட்டன் பை? இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் சி அமிதாப் காந்த் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, லோக்பால் டே லோக்பால் தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஜனவரி 16ஆம் தேதி தான் லோக்பால் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, விச் டீம் won the கொக்கோ வேர்ல்ட் கப் 2025? 2025 கொக்கோ உலக கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னா, நம்ம இந்தியா தான். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, who selected as the 47th president of USA? அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? அங்க துணை அதிபர் வந்து ஜேடி வான்ஸ். ஓகே. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி ரீசென்ட்லி வித்ட்ரூ ஃப்ரம் த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்? உலக சுகாதார அமைப்பிலிருந்து சமீபத்தில் விலகிய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அமெரிக்கா அப்படிங்கிறதா சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் இயர் இஸ் டிக்ளேர்ட் as த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கிளேசியர் பிரிசர்வேஷன்? எந்த ஆண்டு சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, 2025 ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, நேஷனல் கேர்ள் சைல்ட் டே தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஜனவரி 24 ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் 2025? குளோபல் ஃபயர் பவர் குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை வந்து ஆப்ஷன் டி 4. அடுத்த கேள்வி, ஹூ won the கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்ட்? கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை வென்றவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் சி அமீர் அம்சா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டட் யூனிஃபார்ம் சிவில் கோட் ரீசென்ட்லி? சமீபத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா, உத்தரகாண்ட் ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த தீம் ஆஃப் ரிப்பப்ளிக் டே 2025? 2025 குடியரசு தினத்தின் கருப்பொருள் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்வர்ணிம் பாரத் விராசத் அவுர் விகாஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் won the பெஸ்ட் டாப்லூ அவார்ட் இன் ரிப்பப்ளிக் டே பரேட் 2025? குடியரசு தின அணிவகுப்பு 2025 எந்த மாநிலம் சிறந்த அலங்கார ஊர்தி விருதை வென்றது அப்படின்னா, ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, நேம் த ஆப் லான்ச் பை இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் த பப்ளிக்? இந்திய ரயில்வே புதிதாக அறிமுகப்படுத்திய புதிய செயலி யாது அப்படின்னா, ஸ்வரெயில் அப்படிங்கிறதா சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனட் டு பைலட் ஆக்சியம் 4 மிஷன்? ஆக்சியம் 4 திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய விண்வெளி வீரர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் டி சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி,
வேர் வாஸ் த சக்கரை கோட்டை அண்ட் தேர்த்தங்கல் பேர்ட் சான்ச்சுரி லொகேட்டட்? சக்கரை கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல. இது 2மே பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட ராம்சார் தலங்கள். இந்தியால மொத்தம் 89 ராம்சார் தலங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 20 இருக்கு. இந்தியாவிலே எந்த மாநிலத்துல அதிகமான ராம்சார் சைட்ஸ் இருக்குன்னா தமிழ்நாடு தான் வந்து முதல் இடத்துல இருக்கு. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் வெட்லேண்ட் டே உலக சதுப்பு நில தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 2 ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, நேம் த இந்தியன் அமெரிக்கன் ஹூ ஒன் த கிராமி அவார்ட் 2025. 2025 கிராமி விருதை வென்ற இந்திய அமெரிக்கர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சந்திரிகா டண்டன் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒயிட் டைகர் பிரீடிங் சென்டர் பி செட்டப்? இந்தியாவின் முதல் வெள்ளை புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசம் அப்படின்னு தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, எக்குவரின் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட்? எக்குவரின் என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையானது. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிவர்சிட்டி பி செட்டப்? இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, மிஷன் 3000 இஸ் ரிலேட்டட் டு? திட்டம் 3000 எதனோடு தொடர்புடையது அப்படின்னா ரயில்வேஸோடு தொடர்புடையது. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம்? வில்லியம் கோட்டையின் புதிய பெயர் என்ன? வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கத்தால இருக்கக்கூடியது. அதோடைய புதிய பெயர் விஜய் துர்க். ஆப்ஷன் சி விஜய் துர்க். அடுத்த கேள்வி, வேர் வில் த திரிபுவன் சக்காரி யூனிவர்சிட்டி பி எஸ்டாப்ளிஷ்ட்? திரிபுவன் சக்காரி பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? இதுதான் இந்தியாவுடைய முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம். எங்கு அமைய உள்ளது அப்படின்னா குஜராத் மாநிலம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி ரீசென்ட்லி வித்ட்ரூ ஃப்ரம் யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்? ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் இருந்து சமீபத்தில் வெளியேறிய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தான் வெளியேறிட்டாங்க. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த நியூ நேம் ஆஃப் சொமேட்டோ? சொமேட்டோவின் புதிய பெயர் வந்து இட்டர்னல். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த பிம்ஸ்டெக் யூத் சமிட் ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிம்ஸ்டெக் இளைஞர் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா குஜராத் காந்தி நகர்ல. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, which IIT launched the பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ்? பாரத் புற்றுநோய் மரபணு அட்லஸை எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தி அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, சைக்ளோன் 2025 இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட்? சைக்ளோன் 2025 என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்டா இந்தியாவுக்கும் எகிப்துக்குமானது, ஈஜிப்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி லான்ச் த ஆபரேஷன் டெவில் ஹண்ட்? ஆபரேஷன் டெவில் ஹண்டை தொடங்கிய நாடு எது அப்படின்னா பங்களாதேஷ், வங்காளதேசம். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்? ஊழல் புலனாய்வு குறியீடு 2024 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னா 96. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் ஐஐடி டெவலப்ட் ஐரிஸ் சிப் அலாங் வித் இஸ்ரோ? எந்த ஐஐடி இஸ்ரோவுடன் இணைந்து ஐரிஸ் சிப்பை உருவாக்கியது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, which state will host the 39th national games? 39வது தேசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி மேகாலயா அப்படிங்கறத சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி, நேஷனல் விமென்ஸ் டே தேசிய மகளிர் தினம் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 13. அடுத்த கேள்வி, in which state was the president rule imposed recently? சமீபத்தில் எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா நமக்கு மணிப்பூர் அப்படிங்கறத சரியான விடை. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, who is the first women cricketer banned by ICC for corruption? ஐசிசியால் ஊழலுக்காக தடை செய்யப்பட்ட முதல் பெண் கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ ஷோலி அக்தர், பங்களாதேஷ் வீராங்கனை. ஓகேவா? அடுத்த கேள்வி, விச் டீம் டாப் த 38th நேஷனல் கேம்? 38வது தேசிய விளையாட்டு போட்டியில் முதலிடம் பிடித்த அணி என்ன அப்படின்னா SSCB. ஓகே, சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, which state tops in the பஞ்சாயத் ராஜ் டிவல்யூஷன் இண்டெக்ஸ் 2024? பஞ்சாயத் ராஜ் அதிகார பகிர்வு குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த 8th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ்? 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா மஸ்கட், ஓமன்ல. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ்? காலநிலை ஆபத்து குறியீடு 2025 இந்தியாவின் இடம் வந்து ஆப்ஷன் சி 6 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, who is appointed as the chairperson of லோக் ஆயுக்தா ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டு லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ ராஜமாணிக்கம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா
டிரான்ஸ்ஜெண்டர் கான்ஃபரன்ஸ் முதல் அகில இந்திய திருநங்கைகள் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா அஜ்மீர் அப்படிங்கறத சரியான விடை. ராஜஸ்தான் அஜ்மீர் ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி ஹூ இஸ் அப்பாயிண்டட் as the சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நியூ டெல்லி? புதுடெல்லியின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் ரேகா குப்தா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி வேர்ல்ட் டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் உலக சமூக நீதி தினம் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உலக மானுடவியல் தினம் ஆந்த்ரோபாலஜி டேயும் நமக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் மிசோரம் உடைய ஃபவுண்டேஷன் டே அந்த மாநிலங்களுடைய நிறுவன தினமும் நமக்கு பிப்ரவரி 20 மொத்தம் 3 நாள் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி who is appointed as the vice chairman of தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் scheduled caste and scheduled tribe? தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தின் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து இமயம் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி which state established India's first elderly commission? இந்தியாவின் முதல் முதியோர் ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கேரளா அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி which state's legislative assembly is the first to have the translator facility? சட்டமன்றத்தில் மொழிபெயர்ப்பு வசதியை முதலில் அமைத்த மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி which state launched India's first all women scuba diving fire fighting team? இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் ஸ்கூபா டைவிங் தீயணைப்பு குழுவை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி கேரளா அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. அடுத்த கேள்வி which country signed MOU with India for lithium exploration? லிதியம் ஆய்வுக்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் சி அர்ஜென்டினா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே சர்வதேச தாய்மொழி தினம் என்னைக்கு அப்படின்னா நமக்கு பிப்ரவரி 21 தான் சர்வதேச தாய்மொழி தினமா நம்ம கொண்டாடுறோம். அடுத்த கேள்வி which state launched the N Proud initiative? எந்த மாநிலம் என் ப்ரௌட் திட்டத்தை துவக்கியது அப்படின்னா இதுவும் நமக்கு கேரளா அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி which state recorded the highest number of bird species? அதிக எண்ணிக்கையிலான பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா நமக்கு மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி வேர் வாஸ் த சோல் லீடர்ஷிப் கான்க்ளேவ் சோல் தலைமைத்துவ மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆப்ஷன் டி நியூ டெல்லி தான் நமக்கு கரெக்டான விடை. அடுத்த கேள்வி நேம் த ஆப் லான்ச் டு இம்ப்ரூவ் பேரண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் செயலி யாது அப்படின்னா அப்பா ஆப்ஷன் ஏ அப்பா அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி தமிழ்நாடு ஸ்டேட் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் தினம் நமக்கு எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 24 அப்படிங்கிறதா நமக்கு சரியான விடை மக்களே ஆப்ஷன் டி. ஓகே அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் பிரதமரின் 2ஆம் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சக்தி காந்த தாஸ் ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் ஹார்ட்லாம் புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா பானு முஸ்தக் ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி CISF நேம்ஸ் ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் இன் அரக்கோணம் ஆஃப்டர் அரக்கோணத்தில் உள்ள CISF பயிற்சி மையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா ராஜ ஆதித்ய சோழனுடைய பெயர் தான் சூட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி நேம் த டி அடிக்ஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன்ட்ரடியூஸ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட போதை ஒழிப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தின் பெயர் என்ன அப்படின்னா கலங்கரை ஆப்ஷன் ஏ கலங்கரை அப்படிங்கிற சரியான விடை. அடுத்த கேள்வி தியாஸ்லை என்பது யாருடைய சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி விச் டீம் வந்து ரஞ்சி டிராஃபி 2025 2025 ரஞ்சி கோப்பை வென்ற அணி வந்து விதர்பா ஆப்ஷன் டி விதர்பா அப்படிங்கிறதா கரெக்டான விடை. அடுத்த கேள்வி விச் மூவி ஒன் த பெஸ்ட் பிக்சர் அவார்டு இன் 97th அகாடமி அவார்ட்ஸ் 97வது அகாடமி விருதுகளில் சிறந்த திரைப்படம் விருதை வென்ற திரைப்படம் எது அப்படின்னா அனோரா அகாடமி அவார்ட்னா ஆஸ்கர் அவார்டு ஓகேவா. அடுத்த கேள்வி சரத்கமல் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் சரத்கமல் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னா நமக்கு டேபிள் டென்னிஸ் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி ஹூ ரிசீவ் த கலைஞர் எழுதுகோல் அவார்ட் 2023 கலைஞர் எழுதுகோல் விருது 2023 பெற்றவர் யார் அப்படின்னா 2 பேர் ஒன்னு நக்கீரன் கோபால் இன்னொன்னு சுகிதா சாரங்கராஜ் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி. அடுத்த கேள்வி ஹூ ஒன் த பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ் 2025 பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு 2025 வென்றவர் யார் அப்படின்னா நமக்கு இந்த லியூ ஜியோகோன் அப்படிங்கிறதா சரியான விடை.
அடுத்த ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கேள்வி ஹூ won the சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் டிரான்ஸ்லேஷன் 2024 2024 ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை வென்றவர் யார் அப்படின்னா விமலா. ஆப்ஷன் பி விமலா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி ஹூ won the தமிழ்நாடு பெஸ்ட் கேர்ள் சைல்டு அவார்ட் 2025 2025 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் சிறந்த பெண் குழந்தை விருதை வென்றவர் நமக்கு ஆப்ஷன் சி சௌமியா. அடுத்த கேள்வி ஹூ won the ஔவையார் அவார்ட் 2025 2025 ஆண்டுக்கான ஔவையார் விருதை வென்றவர் நமக்கு யசோதா. ஆப்ஷன் டி யசோதா. அடுத்த கேள்வி விச் ஸ்டேட் லான்ச் த பிங்க் ஆட்டோ ஸ்கீம் பிங்க் ஆட்டோ திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தி அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்த கேள்வி வேர் வாஸ் இந்தியாஸ் 58th டைகர் ரிசர்வ் லொகேட்டட் இந்தியாவின் 58வது புலிகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேசம். அவருடைய பெயர் மாதவ் தேசிய பூங்கா. மாதவ். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் ஆர் யூடில் ஆன் மகிழா சம்ருதி யோஜனா மகிழா சம்ருதி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா நமக்கு டெல்லி. அடுத்தது கஞ்சார் இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் கஞ்சார் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சினா கஞ்சார் என்பது இந்தியாவுக்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையானது. அடுத்த கேள்வி ஜன் ஔஷாதி திவாஸ் அதாவது மக்கள் மருந்தக தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி. இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பிடிஎஃப் நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப் இருக்கும் மக்களே. அந்த குரூப்ல நான் போட்டிருப்பேன். அதுல போய் நீங்க இந்த ஃபைல்ஸ் செக்ஷன்ல சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம். இந்த குரூப்போட லிங்க் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயினும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலே வரும். அடுத்த கேள்வி ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ராம்சார் அவார்ட் ஃபார் வெட்லேண்ட் வைஸ் யூஸ் சிறந்த ஈரநிலை பயன்பாட்டிற்கான ராம்சார் விருதை வென்ற முதல் இந்தியர் ஆப்ஷன் பி ஜெயஸ்ரீ வெங்கடேசன். அடுத்த கேள்வி வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 15ஆம் தேதி. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி நேஷனல் வேக்சினேஷன் டே தேசிய தடுப்பூசி தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 16ஆம் தேதி. அடுத்த கேள்வி லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா PS ராமன். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி எக்ஸசைஸ் வருணா இஸ் த ஜாயிண்ட் நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் வருணா பயிற்சி என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025 2025 ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா 118. ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி வேர்ல்டு வாட்டர் டே உலக தண்ணீர் தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 22. அடுத்த கேள்வி ஹூ செலக்டட் ஃபார் த 59th ஞான்பீத் அவார்ட் 59ஆம் ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வினோத் குமார் சுக்லா. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே உலக காசநோய் தினம் எப்போது அப்படின்னா மார்ச் 24 தான் உலக காசநோய் தினம். அடுத்த கேள்வி ஃப்ரம் விச் இந்தியன் ஸ்டேட் வாஸ் த அனிதூரியம் ஃபிளவர்ஸ் எக்ஸ்போர்ட்டட் எந்த இந்திய மாநிலத்திலிருந்து அந்தூரியம் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னா மிசோரம். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி விச் டீம் கபடி வேர்ல்ட் கப் 2025 2025 கபடி உலக கோப்பையை வென்ற அணி இந்தியா தான். அடுத்த கேள்வி ஹூ இஸ் ஹானர்ட் வித் த சங்கீத கலாநிதி அவார்ட் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா வயலினிஸ்ட் RK ஸ்ரீராம்குமார். ஆப்ஷன் ஏ. அடுத்தது விச் பிளேஸ் இஸ் நோட்டிஃபைட் as த பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் பை தமிழ்நாடு தமிழ்நாட்டால் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட இடம் காசம்பட்டி. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி நேம் த கோஆபரேட்டிவ் பேஸ்ட் டாக்ஸி சர்வீஸ் லான்ச் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு தொடங்க உள்ள கூட்டுறவு அடிப்படையிலான டாக்ஸி சேவையின் பெயர் என்ன அப்படின்னா சாக்கர் டாக்ஸி. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி ஹூ won the ஏபிள் பிரைஸ் 2025 2025 ஆண்டுக்கான ஏபிள் பரிசை வென்றவர் இந்த மசாக்கி காஷிவாரா. அடுத்த கேள்வி நேம் த ஆபரேஷன் லான்ச் பை இந்தியா டு எய்ட் மியான்மர் ஆஃப்டர் டெட்லி எர்த்குவேக் மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்திற்கு பிறகு இந்தியாவால் தொடங்கப்பட்ட உதவி நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னா பிரம்மா. ஆப்ஷன் பி. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்ல போய் எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நமக்கு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இன்க்ளூட் ஆயிரும். இதுல குரூப் 1, 2, 4 SI எக்ஸாமு SSC ரயில்வே பாண்டிச்சேரி TRB எக்ஸாம் எல்லாமே இதுல நமக்கு கவர் ஆகிடும்.
ஸோ இத ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். அதே மாரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் நம்ம புரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் இருக்கும். பிளஸ் வந்து பிடிஎஃப்பும் உங்களுக்கு இருக்கும். இதே மாரி மாசத்துக்கு 4 பிடிஎஃப் 4 டெஸ்ட் இருக்கும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். நமக்கு தமிழ், இங்கிலீஷ் 2த்துலயுமே தான் மெட்டீரியல் இருக்கும் மக்களே. ஸோ சாம்பிள் பார்க்கணும் அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும். இந்த ஏப்ரல் முதல் வாரத்துக்கானது. ஸோ நமக்கு பிடிஎஃப் எல்லாமே உங்க WhatsAppக்கே டைரக்ட்டா அனுப்பிருவோம். இதுல நம்ம என்னலாம் இருக்கும் அப்டின்னா, நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல எடுக்கக்கூடிய கன்டென்ட், அதுல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இன்னும் நெறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டு பக்காவான மெட்டீரியலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்ல கடந்த குரூப் 2A மெயின்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ப 15 கேள்விகள் வந்திருந்து நம்ம ப்ரூஃபோட வீடியோவும் போட்டிருந்தோம் மக்களே. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கன்டென்ட், எடுக்காத கன்டென்ட் நெறைய கன்டென்ட் இதுல ஆட் பண்ணி இந்த மெட்டீரியல் இது பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். டெஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் எப்படி கேட்கறாங்க அப்டின்னா, இந்த சூஸ் த கரெக்ட் பேர், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ அதே மாரி தான் நம்மளும் கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஒரு வாரத்துக்கு 25 கேள்விகள் இருக்கும். இதுலயும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிக் ஆட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எங்க படிக்கணும்னு கேட்டீங்க அப்டின்னா, எக்ஸ்ப்ளனேஷன்ல அதெல்லாம் டீட்டெயிலா குடுத்திருப்போம். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல இப்போ ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏப்ரல் முதல் வாரம் வரைக்குள்ளத அனுப்பிருவோம். பிளஸ் டெஸ்ட்டையும் அனுப்பிடுவோம் WhatsAppல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் முடிய முடிய வந்துரும். செப்டம்பர் 2025 குரூப் 2 பிலிம்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இதுல யாரெல்லாம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு, இதே நம்பருக்கு WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. இத மட்டும் படிச்சாலே போதும். வேற எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நம்ம டெலகிராம்ல குவிஸ்லாம் போடுவோம். அதையும் மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ காலைல 5 மணிக்கு வரும். மறக்காம அதையும் பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.